ஹலோ மிஸ்டர் ஜான்சன், நேற்று அந்த புது பில்டிங்கை இன்ஸ்பெக்ட் பண்ணி ரிப்போர்ட் கொடுக்க சொல்லுங்க. என்னாச்சு? எனக்கு வரலையே. இன்னும் ரெடியா இல்லையா? See, I want the report by 3 o'clock tomorrow. No further excuses. சார், நீங்கள் பார்க்க வேண்டிய ஃபைல் சார். சார், அதில் பொண்ணு கல்யாணம் சார். நல்ல விஷயம், நல்லபடியாக நடக்கும், கவலைப்படாதீங்க. சார், அந்த விசா பில்டர் வந்து பார்க்க வந்துருக்காங்க சார். பார்த்து சொல்லுங்கள். பார்த்து. எஸ், கம். சொல்லுங்க, என்ன விஷயமா வந்திருக்கீங்க? We are coming from Vishal Builders. All over India city development projects பண்ணியிருக்கோம் சார். வெரி குட் சார். எங்கள் கம்பெனி வந்து இந்தியாவிலே ஒன் ஆஃப் த லீடிங் கம்பெனி சார். ரீசெண்டாக நாங்கள் மேலூரில் ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணியிருக்கோம். அந்த ப்ராஜெக்டோட டீட்டெயில்ஸ் வந்து இதில் இருக்குது. எஸ், குட் திங் சார். அப்புறம் அந்த விஷால் ஐடி பார்க்கு. விஷால் ஐடி பார்க் நான் தான் ஆர்டர் இஷ்யூ பண்ணியாச்சே சார். உங்களுக்கு முன்னாடி அந்த அஃபீஷியல்ஸ்லாம் அப்ரூவ் பண்ணனால தான் சார் நாங்கள் பண்ணோம். முன்னாடி என்ன நடந்தது எனக்கு தெரியாது. அங்கே வந்து ஒரு ஃபயர் இன்ஜின் போகிறதுக்கு கூட வழி இல்லை. மெயின் ரோடு பக்கத்தில் இருக்குது, பக்கத்தில் பெட்ரோல் பங்க் இருக்குது. எப்படி அது சேஃப்டி என்ன இருக்குது? 5000 பேர் அங்கே வேலை பார்க்குறாங்க. என்ன சேஃப்டி இருக்காங்க? நான் ஆர்டர் கொடுத்தாச்சு. 50 கோடி ரூபா ப்ராஜெக்ட் சார். நீங்கள் 50 கோடியை பார்க்குறீங்க, நான் 5000 உயிரை பார்க்குறேன். எது முக்கியம் நீங்களே சொல்லுங்கள் சார். நீங்கள் நினச்சா முடியும், பண்ணலாம் சார். இந்த ப்ராஜெக்ட் நான் ப்ராசஸ் பண்ணுறதுக்கு ஏற்பாடு பண்ணுறேன். ஆன் மெரிட்ஸ் ஐ வில் டிசைட். ப்ளீஸ், இதை நான் பார்க்குறேன். விஷால் ஐடி பார்க், சாரி. சரி, ஓகே சார். இந்த பாருங்க, 50 பவுன் கம்மியெல்லாம் நான் பொண்ணை ஏற்றுக்க முடியாது. குமாஸ்தா பார்த்து என் ஹஸ்பண்ட்க்கு 20 பவுன் போட்டு என்னை கல்யாணம் பண்ணி வச்சாங்க. என் பிள்ளைய நான் இன்ஜினியரிங் படிக்க வச்சிருக்கேன். அதெல்லாம் முடியாதுங்க. 1 லட்ச ரூபாய் சம்பளம் வாங்குறான். இது பாருங்க, 50 பவுன் கம்மியா இருந்தா எதுவும் நீங்க பேசாதீங்க. சூர்யா, டே சூர்யா. என்னம்மா? இன்டர்வியூ என்னடா ஆச்சு? வழக்கம் போலதான். எத்தனை இன்டர்வியூடா போவ நீ? நான் என்ன பண்றது? நானா படிக்கிறேன்னு நீ தானே என்ன இன்ஜினியரிங் சேர்த்து விட்ட. இப்ப வேலை கிடைக்க என்ன கேட்கிற? இன்ஜினியரிங் படிச்சவெல்லாம் வேலை இல்லாம தான் இருக்கானா? இப்படி லட்சக்கணக்கான பேர் படிக்கிறாங்க, எல்லாத்துக்கும் எப்படி வேலை கிடைக்கும்? நீ ஒரு நாள் வந்து பாரு, அப்ப தெரியும். ஆமாடா. ஹலோ, அந்த ஃபைல் பாக்குறேங்க. ஒரு ஆபீஸ் விட்டு வந்த உடனே நான் பாக்குறேன். லட்சுமி, ஒரு காஃபி கொடு. இதுல கொஞ்சம் உங்க சைனை போடுங்க. காஃபியோட ஃபைலிங் கொடுக்குற பாருங்க, சைனை போடுங்க. இந்த ஃபைல் தான் ஏற்கனவே வந்தாங்களே ஆஃபீஸ்க்கு. இந்த பாருங்க, நீங்க ஒரு சைனை போட்டா அவனுக்கு வேலை கொடுக்குறேன்றாங்க, 1 லட்ச ரூபாய் சம்பளம் கொடுக்குறேன்றாங்க. உங்களுக்கு சைன் போடுறதுக்கு இப்ப என்ன? இதுல பெரிய பிரச்சனை இருக்கு, உனக்கு தெரியாது. இந்த பிரச்சனை இருக்கு தான் அவங்கள திரும்ப அனுப்பிச்சேன். என்ன பிரச்சனை இருந்தா நமக்கு என்னங்க? இது கோடிக்கணக்கான ரூபா போட்டு பண்ண ப்ராஜெக்ட் ஒத்துக்கிறேன். 5000 பேர் உயிரும் இதுல சம்பந்தப்பட்டிருக்கு. நம்ம பிள்ளைக்கு வேலை கிடைக்குது இல்ல? உயிரை பார்ப்பேன்னா கோடிக்கணக்கான ப்ராஜெக்டை பார்ப்பேன்னா சொல்லு. எவன் எக்கேடு போனா என்ன? இவன் வேலை இல்லாம இருக்கான், 2 வருஷமா சுத்திட்டு இருக்கான். நான் பொண்ணை பார்த்துட்டு இருக்கேன். எவன் பொண்ணை கொடுப்பான் இவன் வேலை இல்லாம இருந்தா? அப்போ 5000 பேர் உயிர் டேஞ்சர்ல இருக்கலாமா? அதெல்லாம் எதுக்கு நம்ம கவலைப்படணும்? நீங்க ஒரு சைனை போடுங்க. அதுல ஒரு சைன் போடுறதுல உங்களுக்கு என்ன? இப்ப இதுல உள்ள விஷயம் உனக்கு தெரியாதுமா. ஏன் இப்படி டார்ச்சர் பண்ற? என்ன இருக்குன்னு தெரியாம? அவன் ஏற்கனவே பில்டிங்க கட்டிட்டான், இப்ப இடிக்கணும்னு அடம் பிடிச்சா அது என்ன பெரிய பிரச்சனைமா? அது உனக்கு தெரியாது. எவ்வளவு சீரியஸா இருக்கு தெரியுமா? அவங்க பிள்ளைக்கு வேலை கொடுக்குறேன்னு சொல்றாங்க. அதை விட என்ன வேணும் இப்ப? இல்ல உங்க சர்வீஸ்ல என்ன நீங்க பண்ணுங்க இதுவரையிலும்? அவன் செட்டில் ஆக வேண்டவா லைஃப்ல? எல்லாம் வருவான், டைம் வரும்போது வருவான்.
அவன் இன்னும் முடிச்சு 2 வருஷம் ஆகுது, இன்னும் வேலைக்கு போகல, எங்க போனாலும் வேலை கிடைக்கிறது இல்ல. இப்ப அவங்க குடுக்கறேன்னு சொல்றாங்க, ஒரு சைன் போடுறதுல உங்களுக்கு என்னவா? நீங்க தேவைன்னு எனக்கு தெரியல. என் திறமைக்கு வேலை கிடைச்சா போதும்பா. உங்கள் நேர்மையை இழக்காதீங்க.